சுத்தாலே வா மச்சானே மச்சானே Welcome to Vaga Palagalam Season 2. Okay, so இன்னைக்கு ஒரு சூப்பரான அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாய் ஹலோ வணக்கம் மட்டன் குஸ்காரோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் வர போறாங்க. ஆமா, சோ எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. வேற ஏதோ ப்ரோகிராமுக்கு பண்ற மாதிரி. இது வந்து காமெடி ப்ரோகிராம். சரி 11 மணிக்கு மேல ப்ரோகிராம். Very nonsense. Call the judges. சரி, please come to the stage. எங்களுடைய ஜட்ஜஸ் நாங்க அன்போடு வரவேற்கிறோம். நீ நிலுக்ஸிகா ஆட போறீங்க. ஓகே, லெட்ஸ் டான்ஸ். 100 தாள பார்த்து ஆட்டம் போடுறா. முன்னாடி வந்து பின்னாடி போறதா குழம்புக்குள்ள தாளம் போடுறா. செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா. நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் நோக்குறா. கிடைச்சா இடத்தை பிடிப்பா. அடுத்து எதுவும் நடக்கும். மச்சானே மச்சானே வச்சாலே வச்சாலே. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நிலுக்ஷி அக்காவே ஆட வச்ச பெருமை வந்து எங்களுடைய யசோதா. அவங்களா ஆடி இருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஸ்டெப்பா டோரா பொம்மை நடந்து வர மாதிரி இட்ஸ் லைக் திஸ் காடே மலை பசுமையான உலகம். எங்க போறோம் வாங்க பழகலாம் நமக்கு. இருடா இனி ஆடுறேன் பாரு. ஐயோ அக்கா வேணாங்க, நீங்க பேசிக்கிறேன் சும்மா உட்கார்ந்துக்கிறேன். சரி மாஸ்டர் ஜி சொல்லி வேலை சூப்பர் போகிற இடமெல்லாம் என்னங்க தேங்காய் உரிக்கிறீங்க, கராடு உடைக்கிறீங்க, அதை உடைக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் கேட்குறதுக்கு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க மேடம்? இல்லை, உண்மையாக தான். இதில் நிறைய போன முறையை விட இந்த முறை வந்து வித்தியாசமான கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இது இயக்குனருடைய திருவிளையாடல் தேடி பிசுங்கி புட்டிங்க எடுத்திருக்காரு. பிசுங்கின்னு சரி இருவரே தலைமை கமைவெள்ள ஐட்டா அது பிரிக்குது. எட்டேவெள்ள 20 போல அது ஐட்டா அவன்ட என்ன இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இது என்ன சொல்ல போறீங்க? நீ என்ன ஜோக்கோன்னு சொல்லவா? ஜோக்கோன்னு சொல்லல. ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒருத்தர் கண்ணத்துக்கு பலார்னு அடிச்சிருக்காரு. ஏண்டு அடிச்சு 6 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொன்னா அதை சுட்டி அடிச்சேன். 6 வருஷத்துக்கு முதல்ல சொன்ன விஷயத்துக்கு இப்போ ஏண்டு அடிச்சேன். என்னடா சொன்னார்? தேவாங்கன்னு சொன்னா. அதுக்கு இப்போ அடிக்கிறேன். நேற்று தாண்டா நான் தேவாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஓகே சூப்பர். அது கண்டிப்பா வேற யாரும் இருக்க முடியாது. எங்களோட மாஸ்டர் யசோதா வேற யாரும் இருக்காது. அப்படியெல்லாம் ஏன் தம்பியை நீங்க கேவலப்படுத்தாதீங்க. இல்ல வேணாம். கோ தட் சைடு. நான் இன்னைக்கு யசோதரனுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த டீம் நான் இன்னைக்கு. சரி வேணாம். யூ கோ தட் சைடு. நோ அக்கா பெரியம்மா வெரி இம்பார்ட்டன்ட். சரி நீ பாப்பா இப்பதான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க வந்து சூப்பரா பாட்டு பாட போறீங்க இன்னைக்கும். ஓ மேல ஒரு கண்ணு நான் தாவோ முறை பொண்ணு உன்னோடு இவ ஒண்ணு உன்னை மறந்தா வெறும் மண்ணு இருக்கிற ஒன்னால பறக்கிற தன்னால கிறங்குற நொறுங்குற நீ தாய மாப்பிள்ள. ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கலக்கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சீட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு புது முகம் தான் இன்னைக்கு சீசன் 2ல வந்திருக்காரு. ஸோ இவரோட பேர் வந்து கிருஷ்ணா. என்னது கிருஷ்ணா? ஓ திஸ் கிருஷ்ணா வந்தாச்சு. எஸ், நல்லா இல்ல பட் அவர் கூப்பிடுறோம். ஸோ இவர் வந்து ஹட்டன்ல இருந்து வருகை தந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். ஹட்டன்ல இருந்து வந்திருக்காரு. அட்டெண்ட் பண்ணுவாங்க. நடுவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த என் நகையை விட புன்னகை வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பெரிய நகைகள் வச்சு சொத்து வச்சுருந்தாலும் புன்னகை தான் மிகப்பெரிய சொத்து. மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல எல்லாருமே நல்லா இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டப் காமெடி
உண்மையாலுமே எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி இருக்குது. இப்போ அங்கே இங்கே அப்படின்னு இல்லை. பாடசாலையிலேருந்து பொது ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமான காமெடி இருக்குது. இந்த ஸ்கூல் பசங்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட அந்த படித்து கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. வகுப்பில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, வாத்தியார் வந்து பாடம் எடுக்கிறாரு. ஏய், இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி என்னத்தடா பெற்றுக் கொடுத்தார் அப்படின்ட்டு முழிச்சிட்டு டக்குன்னு சொன்னான், ஒரு நாள் லீவு வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. அந்த அவங்கள்ட்ட அது ஒன்றுமே பண்ண முடியாது. தாஜ்மஹால் எங்கே இருக்கிறது, பொது அறிவு கேள்வி ஒன்று. கையை தூக்கி சொல்கிறா, எல்லாரும் அப்படியே பேனு முழிக்கிறாங்க. எங்கடா இருக்குது, தெரியாது சார். எலுமினியில் டேபிளில் எலுமினியா தெரியுமா தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த பசங்களை பாடம் எடுக்கிறக்குள்ளே பயங்கரமாக ஒருத்தன் கொரட்டை விட்டு பேனு தூங்குறான். தமிழ் வாத்தியாருக்கு பயங்கர கோவம். குமார் அங்கே பாரு பாலா தூங்கிட்டு இருக்கான், எழுப்புடா அவனை அப்படின்னு சொல்லி. சும்மா இருங்க சார், தூங்க வைக்கிறது நீங்கள், எழுப்புறது நாங்களா அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம வாத்தியார். இப்போ கல்வின்ற அதிகாரத்தில் ஒரு குறள் எழுதுடா, எல்லாரும் எழுதிட்டு பேந்துன்னு முழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. வாத்தியார் வந்து கிட்டத்தில் பார்த்துருக்கிறார், எழுதியிருக்கான் அருமையான குறள் ஒன்று. நம்ம ஆளு போடுக தண்ணி போடுக ஆடுக அதற்கேற்ப ஆடுக. என்னடா குறள் எழுதி வச்சிருக்க, என்ன குறள் இது, இது எந்த குறள், இது என் சொந்த குறள் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் துப்பாயின்னு துப்பி போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாத்தியார் கிளம்பி போயிட்டு போக்குள்ளே எல்லாரும் நல்லா படிங்கடா, கணக்கு வாத்தியார் வாராரு, கவனமாக படிங்க, கட்டுரையும் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கணக்கு வாத்தியார் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறாரு, எல்லாம் பயங்கர சிரிப்பு, கக்கன்னு அப்படியே ஒரே சிரிப்பு. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கணக்கு பாடம் எடுக்க வந்திருக்க, ஒரே சிரிப்பு. இப்போ தான் தமிழ் வாத்தியார் சொல்லிட்டு போனார், துன்பம் ஒரு வேலையில் சிரிங்க அப்படின்னு. ஒரே சிரிப்பு. சரின்னு இந்த கட்டுரை ஒன்று எழுத சொல்லியாச்சு. வகுப்பில் ஒரே கட்டுரை எழுத சொல்லியாச்சு. சின்ன பசங்களை கட்டுரை எழுத வைக்க சொல்கிறது சரியான கஷ்டமுங்க. மிருகங்களை பற்றி கட்டுரை எழுத வைக்கிறதுக்கு வாத்தியார் பெரிய கஷ்டப்பட்டு இருக்காரு. மாடை பற்றி எழுதுனா, மாடு 4 கால் உள்ள ஒரு பிராணி, பொருளாதாரத்துக்காக வளர்க்கப்படும், கடைசி வசனம் மாட்டின் மேல் உண்ணி இருக்கும். உண்ணியெல்லாம் ஏன்டா அங்கே எழுதுற, உண்ணியை பார்த்தனா அதெல்லாம் கட்டுரையில் எழுதக்கூடாடா. சரி, அடுத்த நாயை பற்றி எழுதுனா, நாய் 4 கால் உள்ள மிருகம், வீட்டை காக்கும், கடைசி வசனம் நாயின் மேல் உண்ணி இருக்கும். அப்படியே உண்ணியை எழுதக்கூடாடா, உண்ணியை எழுதாத, பூனையை பற்றி எழுதுனா, பூனை மியா மியாவென்று கத்தும், பால் குடிக்கும், அடுப்பங்கரையை நாடும், கடைசி வசனம் பூனையின் மேல் உண்ணி இருக்கும். வாத்தியாருக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு. உண்ணியை பற்றி எழுதாத மாதிரி இவனுக்கு ஏதாவது கொடுப்போன்னு மீனை பற்றி எழுத சொல்லிட்டார். எழுதுனா, மீன் கடலில் இருக்கும், அழகுக்காக வளர்க்கப்படும், புரதச்சத்துள்ள ஒரு பிராணி, கடைசி வசனம் மீனின் மேல் உண்ணி இருக்காது அப்படின்னு. இப்படி அந்த வாத்தியாரை கவுண்டர் அடிக்கிறது பயங்கரமாக இருப்பாங்க நம்ம பசங்க. ஒரு விளம்பர பலகை எழுதியிருக்கு, இந்த பாடசாலைக்கு அருகில் வேகமாக போகாதீர்கள், மாணவர்களை கொன்று விடாதீர்கள். அது கீழே இவன் எழுதிக்கிட்டு இருந்திருக்கான். வாத்தியார் வந்து என்னடா எழுதுறேன்னு பார்த்துருக்காரு. கீழே எழுதுறேன், ஆசிரியர்கள் வரும் வரை காத்திருக்கவும், மாணவர்களை கொன்று விடாதீர்கள், ஆசிரியர் வரும் வரை காத்திருக்கவும்னு எழுதி வச்சுருக்கான். அப்போ அடித்து தள்ளிட்டு போனால், ஆசிரியர் அடித்து தள்ளிட்டு போனால் பரவாயில்ல. இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஜோக்கு இருக்கே செம்மைங்க. மாமியார் மருமங்க சண்டை இல்லாத இடமே கிடையாது, பயங்கர சண்டை. அப்படியே தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு பெப்பரப்பேன் 2 உட்காந்துருக்கு. இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். என்னடா என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே, ஒரே சண்டைங்க. என்ன சண்டை, இந்த பாருங்க சொல்லுது அதுக்கிட்ட. மனைவி சொல்கிறா, இந்த பாருங்க, ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், உங்கள் அம்மா இருக்கணும், கடுப்பாக அந்த 2 பேரும் வெளியே வேலைக்காரி மட்டும் வீட்டில் இருக்கட்டும். அவன் சமாளிக்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான், அவனும் சில நேரத்தில் சில சமாளிப்புகளை செய்வான். இப்போ சம்பளம் எடுக்கிற நாள் ஆள் கையில் அறவே சல்லி இல்லை, வந்திருக்காரு. வந்து கொஞ்சி குழாவி மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு, தங்கமே இந்த மாதம் சம்பளம் இல்லை, அதனால என்ன செய்கிறோன்னு சொன்னாக்க, ஒரு 1000 முத்தங்கள் உனக்கு தாரேன் அப்படிங்களா, தாங்க தாராளமா, 1000 இல்லை 2000 தாங்க, 100 மரக்கறி கடைக்காரனுக்கும் 100 மாலு கடைக்காரனுக்கும் 100 விறகு கடைக்காரனுக்கும் கொடுத்து போடுறேன் அப்படின்னு இருக்கு. இதுக்கு மேலே அவன் சொல்லுவான், அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். இந்த பொதுவான விஷயம் இருக்குது. நம்ம நாட்டுக்காரன் மாதிரி ஒரு பெரிய ஜென்டில்மேன் வேறு எங்கேயுமே இல்லை. கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க. ஜப்பான்காரன் போகிறான், ஆஸ்திரேலியாக்காரன் போகிறான், நம்ம நாட்டுக்காரன் போகிறான். கப்பல் போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் 10 கிலோ தங்கம் வச்சுக்கிட்டு போகிறாங்க. இடையில போக்குள்ள கேப்டன் சொல்கிறாரு, பாரம் கூடிக்கிட்டே வருது, பாரத்தை குறைக்கணும், ஏதாவது அள்ளி கொஞ்சம் போடுங்க கடலில், அப்போ தான் பாரம் குறையும், நம்ம சேஃபாக போய் சேரலான்ட்டு ஜப்பான் நாட்டுக்காரன்ட்ட சொல்கிறாரு. உடனே அவன் 10 கிலோ தங்கத்தில் 5 கிலோ தங்கத்தை அள்ளி போட்டான். பாரம் குறைஞ்சிச்சா, இல்லை. ஆஸ்திரேலியாக்காரங்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது அள்ளி போடுங்கய்யா, 10 கிலோ தங்கம் இருக்குது என்கிட்டையும், 5 கிலோ அள்ளி போட்டாச்சு. நம்ம நாட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் பாரம் குறையில, ஏதாவது போட்டால் தான் பாரம் குறையும், அவங்ககிட்ட இருக்கிறது அள்ளி போடு. தப்புன்னு தூக்கி ஜப்பான் நாட்டுக்காரனை போட்டான். பாரம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடவுள்கிட்ட போய்ட்டு வரம் கேட்டிருக்காங்க. வரம் கேட்டு 2 ரூம் நிறைய தங்கம் இருக்குது, 2 ரூம் நிறைய அப்படியே தங்கம் இருக்குது. இப்போ இதில் வந்து 3 நாட்டுக்காரங்க இருக்கீங்க, யார் முந்திரிங்களோ அவங்களுக்கு தான் அந்த 2 ரூம்லையும் ஒவ்வொரு ரூமு தரப்போகிறேன். போயிட்டு நின்றார்.
அப்போ முதல் ரூம் ஃபுல்லாக தங்கம் இருக்குது. ஜப்பான் நாட்டுக்காரர் சொன்னார் எனக்கு இந்த தங்கம் ரூம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டார். அங்கிட்டு ஆஸ்திரேலியா நாட்டுக்காரர் எனக்கு இந்த ரூம் புரியா தங்கம் இருக்குது, இந்த ரூம் எனக்கு வேணும். நம்ம நாட்டுக்காரன் பேச்சாட்டுக்கு இருந்தான், கம்முன்னு இருந்தான், சத்தம் போடாமல் இருந்தான். என்னையா நீ சத்தம் போடாமல் இருக்க, 2 பேர் 2 ரூமை வாங்கிட்டாங்க, எனக்கு ரூமெல்லாம் தேவையில்லை, 2 ரூம் சாவியை கொடுத்தீங்கன்னா போதும், எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தார் நம்ம கிருஷ்ணா. கிருஷ்ணா கட்சி யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பயங்கரமாக அந்த 5 பேர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, 5 பேர்ஸ். யார் அந்த 5 பேர்ஸ்? அடுத்ததா வந்திருக்கிறேன் பூராயம் டீம் வந்திருக்கிறேன். நீங்கள் ஜெஃப்னா ஸ்லாங்கா பேசுறீங்க, வரலவா? சரி, சத்தியமா வரல. So let's welcome them on stage. 500 தாள பாட்டு ஆட்டம் போடுறா, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுறா, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குறா, கிடைச்சா இடத்த புடிப்பா, அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே, வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே. வாங்க போகலாம் சீசன் 2. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம் அண்ட் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் வரும் பொழுதே ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு வருவீங்கன்னு நல்லாவே தெரியும். ஒரு 1000 ரூபா காசை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட். இந்த காசு வந்து அப்படி மக்களுக்குள்ள சுற்றி தெரியுதுன்றதை வச்சு ஒரு கான்செப்ட் செய்ய போகிறோம். துருவா நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆவி 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 பறக்கும் டீ கடை, அவ வந்ததனால பூக்கடை, தேவி தினுசா பாத்திட, நான் மறந்தே போனே சாப்பிட, காதலன்னு டீயில நெஞ்ச பண்ணா நினைச்சிட்டா, தேடி வந்த தேவத என்னடா தம்பியாவே வேலைக்கே வந்து கடையை திறந்துட்டு போல நடக்குது. ஐயா இன்றைக்கு மழை வரத்தான் போது போல நடக்குது. சரி சரியா ஐயா, அந்த ஒரு வாரம் நான் வந்தோடனே சாமி கும்பிடணும் தெரியாது. பொறு நில்லு வார. அப்பனே முருகா, இன்றைக்கு நல்ல வியாபாரம் ஓடணும், நீ தான் பார்த்து கொள்ளணும். ஐயா ஐயா என்னடாப்பா சொல்லு. அது நேற்று வடை வஞ்சாங்கடா ஐயா, அது என்ன செய்யட்டு? எடுத்து எண்ணெயோட பறிச்சு விட, 2000 மரம் கொடுத்து விடுவோம். சரி ஐயா. என்ன புரகராஜா இருக்கு அந்த சாமி? எங்களுக்கு என்ன புரஜல், நீங்கள் இருக்க மாட்டோம். என்ன மாதிரி சின்ன பாலோ பெரிய பாலோ? பெரிய வாழா போடுங்க. பெரிய பாலா போடுவோம். இந்த சீனி குறைச்ச ஹோட்டலு. ஓ எனக்கு தெரியல, வழக்கம் அவங்களுக்கு சுவர் இருக்குன்னு தெரிஞ்சாத. அதானே பார்த்து. அப்ப என்ன மாதிரி ஒரு வடையை கொண்டு தரட்டுமோ? நேற்று பொறிச்சாதான். இல்ல புதுசா இருக்குது, பரவாயில்ல தார். சரி சார், தான் டெய்லி கஸ்டமரா வச்சிருக்க கூடாதுன்றது. இந்த ஒரு வடையை சாப்பிடுவேன். அப்புறம் என்ன மாதிரி பிள்ளைப்போல போகுதா? பிள்ளைப்போல என்னப்பா, நாங்கள் தெரியுமா சட்டத்துல ஓட்ட இருக்கு மட்டும் எங்களுக்கு பிள்ளைப்பு. அது அடே பொடியா ஒழுங்கா வேலையா பேரண்டாப்பா. புது பொடிகள் எல்லாம் கடையில வச்சிருக்கிறீங்க, எப்படி வேலையை செய்யறாங்களே? பிரச்சனை இல்ல, ஏதோ செய்யறாங்களா? இப்ப பொடிகள் வேலை மோசம் கவனமா. அது சரி, இப்பத்த பொடிகள் வேலை மோசம் உண்டு என்று அப்பத்தி 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 அப்பர் சொன்னாங்க. எனக்கு எந்த அப்பர் சொன்னாங்க? அது இப்பவும் ஞாபகம் இருக்கு. ஏன்னாப்பா சும்மா பொடியெல்லாம் குறை சொல்லி கொண்டேன், அவங்க நல்லா தான் நிக்கிறாங்க. சரி சரி,
எனக்கு இந்த நேரம் போட்டதாப்பா முக்கியமான காணி பிரச்சனை சரி போனாத்தான் இடையால வட்டி எடுக்கலாம் கணக்குல போடுங்க பின்னேரம் பார் புறகிராசியா ஆமா நெடுகாலும் முப்படி சொல்லல நீங்கள் கணக்கில போடுறது எவ்வளவு வந்துட்டு தெரியுமே இன்றைக்கு கணக்கு ஒரு 70 ஒரு நாளும் ஒரு 70 பண்ணா இந்த ஒரு 450 500 நிக்கும் 450 கணக்கு மொத்தமா 1000 வந்துட்டது நாங்களும் கடையை நடத்தணும் தானே பாதிக்கு இது தாங்க வந்துட்டேக்கா இல்லடாப்பா காசு பிறந்தாப்பா அவங்களுக்கு கனவே காணி காசு இல்லையா என்னப்பா தந்துட்டு போப்பா காசு இன்றைக்கு புதுக்குள்ள கனவே இருக்கிறவனோட வயிற்றுல காணி பிரச்சனை காசு வேற இல்லை வரணும்லாப்பா வாங்கி தருவேன் அந்த உம்மோட பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையில்ல எந்த காசு இடம் 1000 ரூபாய் தாண்டினா கணக்கு வச்சிருக்கேன் அது சும்மா கோட்டு சுட்டு வாங்கி மரியாதை எடுத்தாலும் சும்மா நீர் கோட்டு சுட்டு போட்டதெல்லாம் தேவையில்ல எந்த காசு எடுத்து வச்சுட்டு நீர் வேறும் விடிய காசு என்னடா பாக்கிறதுக்கு நிறைய எடுத்து வரைக்கும் ஆயிரம் காசுக்கு வழி இல்லாம விடிய காதால காசு வேணும் நீ நடையில தான் விடிய காதால வார நீக்கடு தேவராயர் சொல்லு நானும் வக்கீலன்ற மறந்து காத்தி நிக்காத நீ வக்கீலன்றா நல்ல நியாயம் மேல நடந்து கொள்ளணும் காசு எடுக்க போறீங்களோ இல்லையோ சுகரை கணக்க போட்டு கிணவரை கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டுருவேன் சரியா கதைக்காத என்னடா காசு தான் முதல் சும்மா கதைக்காம வீண் பிரச்சனை வழக்கா சரி அப்படியா காலத்தால வழக்கு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறேன் நீ இதுக்கு பின்னத்துக்கிடையில இந்த காசு வராட்டு வீண் பிரச்சனை வேறமோ இதுல நில்லடா எனக்கு அவன் மில்கடை மகாலிங்கம் இருக்கான் அவன் ஆண்ட காசு வேற அவன் காசு வாங்கி மூஞ்சல் எரிஞ்சு கொடுத்தா உன்னோட போய் காசை கொடுத்து மிச்ச காதை மிச்ச காதால மூட குழாய் போடா அடே ஒடியல் கடைய பேருங்க வாரண்டா துவச்ச துணிய துவப்போமா அரச்சம்மாவே அதை போமா 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 மில்லக்கடை மகாலிங்கம் ஆட வாங்கோ உரக்ராசியார் கந்தையாமி சிவமா இருக்கிறியோ ஓ அது இல்லடாப்பா நான் படியா கோட்டு சுட்டு மடிச்சு கொண்டு ஒரு முக்கியமான பிரச்சனையா கோட்டு வந்து இவன் தேத்தனி கடை தேவராஜ கடையில ஒரு டீ குடிச்ச உரக்ராசியாரனா கோட்டுக்கு தான் போகணும் கோபுரங்க போகணும் பின்ன மரியாதை இல்லை நீங்க அதான் அவனடாப்பா வந்து காத்தால 1000 காசு கட்டு இந்த மரியாதை அடிச்சு போட்டா நாக்களுக்கு முன்னாலே என்ன கடனா கட்டணும் இல்லடாப்பா நான் அவனுக்கு கொடுக்க வேணும் அதுல வந்து 1000 தர சொல்லி கேட்டு போட்டானப்பா விடிய காலத்தால் என்ன மரியாதை எடுத்து போட்டான் உங்க என்ன எனக்கு மரியாதை நீங்கள் ஒரு புரோகிராசியார் உங்கள அவன் மரியாதை எடுத்து போனான் அவனை சும்மாவே விட்டுட்டு வந்தீங்க என்னடா அந்த 1000 ரூபாய் காசு அவன் மூஞ்சால தூக்கி எறிஞ்சு விட்டு வராதேங்க அவன் போமாடாப்பா நானும் அப்படித்தான் செய்ய ஆனா கையில காசு இல்லை அதான் உன்னட்ட வந்தேன் அதுக்கே நீ என்னட்ட வந்தனே உனக்கு அந்த மில்லுக்கு அப்போ அந்த காணிக்கு அனுமதி பத்திரம் வாங்க ஒரு வழக்கு தீர்த்து விட்டனாடா அப்பா அதுல ஒரு 500 வளர்ந்துறாங்க இல்ல என்ன 1000 நிக்கிற அந்த காசத்தான் அவன் 500 காரணமாப்பா அவன் அவனுக்கு 1000 கொடுக்கணும் மாடாப்பா நீ அந்த 1000 காசு தந்தீங்கன்னா நான் கொடுத்து விட்டுருவேன்டாப்பா இந்த விடிய காலமா பண்ணல வந்து காசை கேட்கிறாப்பா விடிய யாவரவன் நடக்கல இந்த புண்ணாக்கெல்லாம் அப்படியே எல்லாம் எடுத்தபடி அப்படியே கிடாய் இப்ப வந்து காசை கடை நான் எங்க வரும் அந்த காசை தராப்பா காசை தராம நடுவரும் கடன் காசுல தின்னு வேற வண்டியும் போச்சு அந்த காசு வண்டியில கை வையா நடந்து சும்மா பிரச்சனை போடாத பார்க்க மாட்டேன் அந்த 1000 காசு தராப்பா அவன் மரியாதை எடுத்து கொண்டிருக்கான் நான் அனக்கா காசு மிஷினுக்கு அதுக்கு போட்டு அரைச்சி சாம்பலாய் கொட்டி போடுவேன் உனக்கு காசு தானே வேணும் இல்லாடி உண்ட வீட்டு முத்தத்துல போய் சத்தியாகிரகம் இருப்பேன் அவள் வீட்டுல மேனேஜர் தனியா இருக்காள் நீ வீட்டுக்கு முன்னால ஓடணும் அவள் விளக்க மாத்தாடு அடிச்சு போடும் அண்ணா பாட போடுங்க என்ன விடுங்க நீங்க வந்து இப்படியே காட்டாள் பாட போடுங்க நீ வந்தெண்ட பால்காரே அடடா பசு மாட்ட பத்தி பாட
மரியாதை கட்டு போட்டு நீ வாட சொன்னா ஓ என்னத்துக்கு நடு ரோட்ல நீ சண்டை பிடிச்சா நிக்கிறீங்க வரமா சொல்லு இல்ல என்னத்துக்கு சண்டை பிடிச்சா இல்ல வேற கேளமா பாரு இவருக்கா இவர் எனக்கு ஆண்ட காசரோடும் தாரா இல்ல என்ன பிரச்சனை சண்டை பிடிச்சா நிக்கிறீங்க விடியா காத்தால வந்தா பாத்தேன்னா காசத்தான்னு கத்துக்கொண்டு நிக்கிறானப்பா ஏன் விடிய காத்தால அவரோட காலை கட்டு நிக்கிறீங்க அவரை வாங்கின கடனை தர சொல்லுவேன் வாங்கிட்ட காசு கடனை வாங்கின வரமாட்டேன் அதான் அந்த காணி பிரச்சனை தீர்த்த காசுல 1000 நிக்குது தர சொல்லுவேன் அந்த காசு கடன் வாங்கினா கொடுக்கணுமோ இல்லையோ அதான் ஒரு மனுஷனுக்கு அழகா கடனை கொடுக்க வேண்டிய அவரை கடனை கடனை வாங்கினா கொடுக்க வேணும் ஓ அதெல்லாம் சரி ஓ அதே நீர் கதைக்கிறீ எனக்கு என்ன பிரச்சனை நீ ஒரு 1000 ரூபாய் காசு தந்திய அந்த ஆண்ட பிரச்சனை இப்ப இதுல வரும் நான் உனக்கு அந்த புண்ணாக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு இருந்த காசுல ஒரு 1000 ரூபாய் நிக்குது இல்லை அந்த காசை இப்போ தந்திக்கண்டா இந்த பிரச்சனை இதுல வச்சு முடிச்சு அவனும் பிடிச்ச காத்தால என்னோட வந்துதான் இப்ப நீ காசு தரையிலன்னு சொன்னா எனக்கும் அதை கட்டு போ என்ன செய்வாங்க என்ன செய்வேன் உனக்கு சொல்லிக்கிறாங்க சரி பிரச்சனை கலைக்காத நாடி போட கூட என்ன திருப்பி ஏன்னா நீங்கள் அடிவாடிய சும்மா 2 என்ன இவன் என்ன காலி முடிய கதை கட்டுவிடானோ அது சரி நான் உண்ட ஆசை இந்த பின்னத்துக்கு சார் சேத்தனி கடை தேவராஜ் எனக்கு ஒரு 1000 ரூபாய் இப்ப வாங்கி மூஞ்ச விட்டு நீ வெண்ட காலிന്റെ பின்னர கொண்டாந்தராட்டி உண்ட வீட்டு முத்தத்துலாம் நான் இருப்பேன் நீ மனசில விளக்கு மாத்தாடி தான் வேண்டாம் முடிச்ச காத்தால அவன் குழாப்பி விட்டா எனக்கு மண்டையெல்லாம் குழாப்பி போச்சு அடே என்ன வியாபாரம் நடந்துச்சோ எங்க நடந்துச்சு எல்லா பொட்டியும் காலியா கிட இன்றைக்கு என்ன நடக்க போதும் தேவராஜ் தேவராஜா என்ன என்னடா சின்ன பாலம் பெரிய பாலம் ஒரு அந்தரப்பட்டதான் கொஞ்சம் அது நல்லா இருக்கு என்ன செய்யறது மாலிகம் இருக்கானோ அவன் என்ன நடு ரோட்ல வச்சு மானம் கடத்தி போட்டான் இது என்னடா இது நீ என்னடா மானம் கடத்தி போட்டானே இப்ப நீ என்ன என்ன பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனை ஒரு 1000 ரூபாய் காசுக்கு என்ன அவன் மானம் கடத்தி போட்டான் இது என்ன காசு காணி மனுஷரா மதிக்கிறே அதான் குணத்தை பாத்தியா கண்டு என்ன மனுஷராப்பா என்ன பிரச்சனை அவன் நான் பால் கொடுத்த காசை தரவன் வந்து ஏதோ கேட்டான் சரியோ புண்ணாக்கு மாட்டேன் நீ அவன்கிட்ட விற்காரன் என்னடா வாணியா அதான் நான் அவன்கிட்ட வந்தேன் நீ புண்ணாக்கு வாங்கி நான் காசு அவனுக்கு கொடுக்கணும் அப்படித்தானே அப்படி தெளிவா சொல்ல இருந்தாலும் காசு வாங்கினா கொடுக்கத்தாடா காசு வாங்கினா கொடுக்கல கொடுத்து பிரச்சனையை முடிச்சு நான் கொஞ்சம் நாள் பால் ஓகே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பூரா டீம் ஜட்ஜஸ் நீங்களே சொல்லுங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு வளமையான கமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப நல்லா அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த தடவையும் வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்து தான் அவங்க இந்த இடத்துல தங்களை நிரூபிச்சிருக்காங்க ஓகே நம்ம பூரா டீம் வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இப்போ அடுத்து வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கும்போது லைட்டாக எங்கேயோ கண்ணா ப்ளஸ் அட்டன் பண்ணி வந்த மாதிரியே இருக்காரு. இவர் வந்து சீசன் 1ல் கூட வந்திருக்காரு. ஆனால் ஸ்பெஷலாக இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உனக்கு தெரியும் தானே அவர் கிட்ட பார்த்தாலே தெரியுது ஆமா அவர் கிட்ட பார்த்தாலே தெரியுது. சோ அப்படியே வந்து தக தக தகன்னு எம்ஜிஆர் மாதிரியே மின்னிட்டு இருக்காரு அவரு. ஓகே சரி ஓகே. சோ அவருடைய பேர் வந்து ரவீந்திரன் அண்ட் அவர் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க செவ்வந்தி. சோ ரெண்டு பேரையும் மேடைக்கு அழைக்கலாம். சிக்கிடி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயா பிள்ளை மன வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ
தூவும் வாடை காற்றும் உண்டு. வண்ணச்சோலை வானம் பூமியாகும் இன்பம் இங்கு. இந்த கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ. நானே தரும் நாளும் வரும் ஏன் அவசரமோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயே. ஆடும் ஆசை உண்டு. அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ. அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ. பொன்னின் நிறம் வெள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ. மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல, நான் தொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல. கை தொட்டாட காலம் நேரம் போன போக உண்டு. கண் பட்டாலும் காதல் வேகம் பாதி பாதி இன்று. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. வள்ளல் குணம் யாரோ. மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. ஓகே சூப்பர். எம்ஜிஆரும் அவர் பொண்ணு வந்து ஆடி இருந்தாங்க. எப்படி சூப்பரா இருந்தது, எல்லாமே ரசிச்சிருக்கீங்க. பயங்கரமா இருந்தது. அதாவது ஒரு பெரிய பாவம் பொண்ணு வந்து ஆடின பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. எப்படி கான்செப்ட் போய் மாத்திட்டீங்க நீங்க? இவங்க வந்து உங்க ஃபீமேல் கேரக்டர் இல்ல, அப்ப லவர். லவர். ஓகே, அங்கிளுக்கு சுகர் பண்ண மாதிரி இருக்கு, அங்கிளுக்கு ஒரு ஃபிகர். ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். நிலுக்ஷி அக்கா சொல்லுங்க. எம்ஜிஆர் கெட்டப் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்குற நேரம் என்ன தோணுதுன்னா, எம்ஜிஆரை நீங்கள் மனசில் எந்தளவு நேசிச்சிருப்பீங்கன்றது உங்களை பார்க்குற நேரம் எனக்கு புரியுது. அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேன் தான். எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர் போடுற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்குவார். ஸ்டெப்ஸ் கூட ஒரு சின்ன பிள்ளைக்கு ஆடி காட்டுறேன்னா கூட அவர் எம்ஜிஆர் ஸ்டெப்ஸ் தான் போட்டு காட்டுவார். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு தீவிர நிப்பாரா மேம்? சாரி, எலெக்ஷன்ல எதுவும் நிப்பாரா? எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. இருக்கலாம் இருக்கலாம். ஓகே, எவ்வளவு தான் வாழ்க்கையில் செல்வம் சொத்து நமக்கு இருந்தாலும் இந்த கலையை வந்து நீங்கள் நேசிக்கிறீங்க பாருங்கள். இந்த கலை மேலே நீங்கள் வச்சிருக்க மரியாதைக்கு உங்களுக்கு தலை வணங்குறேன் நான். நிச்சயமாக கலை என்பது வந்து அதில் வந்து ஊர்னவங்க யாரும் இதை விட்டு போக மாட்டாங்க. கலை வந்து சாப்பிட இல்லாட்டியும் கூட அந்த கலையோடு இருப்பாங்க. அந்த பஞ்சம் அவருக்குள்ள இருந்தாலும் கூட அந்த கலை மேலே உள்ள ஆர்வமும், அதுக்கு பாருங்கள் ஏற்றமாக சிகப்பு சப்பாத்து வெளில போட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தால். ஒரு சிங்கள பொண்ணாக இருந்தாலும் கூட அவரோட ஈடு கொடுத்து அந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணாங்க. அது குறிக்க எம்ஜிஆர் முதல் படத்தில் நடிக்கும் பொழுது கூட, அடிமை பெண்ணில் நடிக்கும் பொழுது அவருக்கு 41 வயது, ஜெயலலிதாவுக்கு 16 வயது. அந்த மாதிரி இந்த வயது எல்லை கிடையாது. அதை தாண்டி ரொம்ப அழகாக பண்ணார். அவர் வந்து எம்ஜிஆராகவே வாழ்ந்துட்டார் அந்த பாட்டில், அப்படி தான் சொல்லலாம். ஆனால் சூப்பராக பண்ணீங்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த அழகான பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு ரவிக்குமார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா
யக்கு 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 யக்குன்னு இருமுனவரே இப்போ நம்மள யக்கு யக்குன்னு இரும வைப்பாரு. இந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்காரு. கையில ரெண்டு குச்செல்லாம் இருந்து ஆண்டனா கம்பி தான் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கும் வந்து அவங்க ஊரில் வந்து பேனர் எல்லாம் வச்சுருப்பாங்க அவருக்காக. ஸோ பார்க்கலாமா அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. அற்புதமான தருணம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு தடவை சீசன் 2ல் வந்து சந்திக்கிறேன். முதல்ல சார் வணக்கம் சார். வணக்கம். அழகான மேடம். வணக்கம் மேடம். அழகான இன்னைக்கு சார் அழகான சார் இல்லையா? அழகான சார். எப்படி இருக்கிறீங்க ரவிக்குமார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கலக்கலாட்டத்தோடு வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இன்னொரு தொகுப்பாளர் இருக்குது. முதல்ல வணக்கம். சித்ராமா வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் சிகாமணியாக வந்திருக்கேன். சிவமணி யாரு? சிவமணி தான் இங்கே வந்து சிகாமணி. ஞான சிகாமணி. அவர் சிவமணி, நான் சிகாமணி. நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறதா இன்னைக்கு முடிவில் வந்திருக்கேன் சார். சார் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா சார்? போகலாமே. Yeah. Waiting. சித்ராமா வந்திருக்காங்க. இப்போ சித்ராமாவுக்கு நிறைய வெரைட்டி சாங்கெல்லாம் தெரியும் இல்லையா? எனக்காக சின்ன ஒரு சாங் பாடுங்க. என்ன சாங்காக இருந்தாலும் சரி, அதுக்கான மியூசிக் நீ வந்து சார். சபாஸ்.
அவங்களுடைய அத்தான் கூட ஒரு பேட் வார்த்தை பாப்பேன். உன்னை கண்ட பின்புதான் என்னை கண்டு கொண்டேன், உன் கண்ணை கண்ட பின்புதான் காதல் கண்டு கொண்டேன், காதல் கண்டு கொண்டேன். நேற்று முதல் புத்தி மாறி மேதலிக்கிறேன், நானும் நிறகுடத்தை வைத்து கொண்டு நீர் இறைக்கிறேன். பூ பறிக்க போன நானும் இலை பறிக்கிறேன், பூ பறிக்க போன நானும் இலை பறிக்கிறேன். இன்று பால் குடித்த பின்புதானே பல் துளக்கினேன், உன்னை கண்ட பின்புதான் என்னை கண்டு கொண்டேன், உன் கண்ணை கண்ட பின்புதான் காதல் கண்டு கொண்டேன், காதல் கண்டு கொண்டேன். ஓகே, இப்போ மேடம் பாடிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, நானும் மேடம் மாதிரி பாடணும்னு ஆசைப்படுறேன். மேடத்துக்கு வாசிப்பாங்க. அப்படியா? ஓகே, இப்போ பாட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு இசை இருக்கு இல்லையா? இப்போ ஒருவன் முதலாளின்னு சொன்னால் அந்த பாட்டுக்கான இசை எப்படி இருக்கும்? இப்படி வரும். இன்னொன்று இப்படி சாங்ஸ் இருக்குது. நான் வந்து டூயட்டாக பாட போகிற ஒரு சாங் ஒன்று. சின்ன சின்ன குறைகள் இருக்கும் மேடம். இட்ஸ் ஓகே. ஏதோ சுகம் உள்ளோருதே, ஏதோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளோருதே, ஏதோ மனம் தள்ளாடுதே, உறவே உறவே உயிரில் உயிரே, புது வாழ்க்கை தந்த வல்லலே மலரே. ஓகே, தேங்க்யூ 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 வெரி மச். ரவிக்குமார் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதுவும் ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்து மியூசிக் போட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடு உங்களை பார்த்தாங்க. ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லாமல் நல்லா இருந்தது. தலையில் குளிர் ஜரமா? சிகாமணி அப்படிதான் கட்டியிருப்பார். ஓ, சிவமணி கட்ட மாட்டார், சிகாமணி கட்டியிருப்பார். ஓகே, கடைசியாக நீங்கள் வந்து யார் வாய்ஸில் பாடுனீங்க? அது தெரியல, சொல்லிட்டு தான் பாடினேன் மேடம் கிட்ட. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு போச்சு, இல்லைன்னா பரபரன்னு போயிடுவோம். ஓகே, ஆஸ்கார் அவார்ட் கூட எடுத்திருப்பாங்க. கடைசி பாட்டு அப்படி பார்க்கும்போது எஸ்பிபியும் இங்கே அவ்வையார் பாட்டி பாடுற மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட்ல இருந்தது. சூப்பர். ஸோ நம்ம நிலட்சியம் கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீசன் 2 அதில் வந்து எல்லாருமே வந்து அவங்க திறமைகளை அபாரமாக காட்டிகிட்ருக்காங்க வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில். அந்த வகையில் ரவிக்குமார் இன்றைக்கி அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. அவரால் நிறைய முடியுன்றதை அவர் இந்த ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. வளமையாக அந்த குருவிகள், பறவைகள், மிருகங்கள் மாதிரியெல்லாம் அவர் சவுண்ட்ஸ் பண்ணி காட்டுவார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து தனியாக அவர் ட்ரம் சோலோ பண்ணியிருக்காரு அவருடைய. இப்போ இவர் வாசிக்கிறதுக்கும் உங்களுடைய கணவன் வாசிக்கிற பேடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு ட்ரம்மர் தான். இலங்கையில் வந்து ஒரு பேர் போன கருப்பாயா பிள்ளை பிராகரன் சொல்ல ஒரு பிரபல ஒரு. இப்போ இவரும் அவரும் வாசிச்சது என்ன வித்தியாசம்? அப்புறம் நீங்கள் படிச்சிங்க உன்னை கண்ட பின்பு தாண்ட அவரை மறந்துட்டீங்கன்ற மாதிரியோ. அவர் வந்து அவர் கையில் வாசிக்கிறாரு, இவர் வாயில் வாசிக்கிறார். வித்தியாசம். உடனே அதில் வந்து என்ன சொன்னால், அந்த இவங்க பாட சொன்னோன்னே இவங்களும் பாடிட்டாங்க. இவங்க இவ்வளோ பெரிய பாடகியாக இருந்தால் நான் வாசிச்சு காட்டுன்னு சொல்லி அவரும் வாசிச்சிட்டார். அதனால் 2 பேருமே ரொம்ப அழகாக இன்னும் மேலே மேலே இதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவன் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க சித்ரா மேம். சித்ரா இல்லைடா, அவங்க வந்து இந்தியாவில் சித்ரா. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த கிளவி கிட்டப்பே போட்டுட்டு இருக்காதீங்க. அது நானா போடுறேன். கடைசியாக அந்த சிரிப்பை மட்டும் சிரிச்சிட்டு போயிருங்க. அப்படி மேடம். ரவிக்குமாரோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததாக வந்து எங்களோட நிகழ்ச்சியில இருந்து நாங்கள் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்குள்ள
எது பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் இப்போது எங்களுடைய ஃப்ளோருக்கு அழைக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் கம் டு த ஃப்ளோர். ஸோ எந்த நாளுமே வந்து மாஸ்டர் ஜி தான் சொல்லிட்டு இருக்காரு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு. மாதாஜி சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு மாதாஜி தான் சொல்லுங்க. மாஸ்டர் ஜி நாங்கள் மாதாஜி தான். இந்த வாட்டியுமே இந்த தருணத்துலேயுமே வந்து எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்த பொது போட்டியாளர் ஆரம்பத்தில் அந்த ஜோக் சொல்லியிருந்தார், அவர் நம்மளோட ரவிக்குமார், நம்ம எம்ஜிஆர் சார், இப்படி 4 பேருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் ஒரு டீம்னு நம்ம எடுத்து பார்க்குற நேரம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதே டீம் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இல்லை இப்போ நடுவர்களாக இருக்கும் பொழுது இப்போ நான் கூட ஒரு கலைஞன் தான். ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் வைரம் காசு எவ்வளோ கொடுத்தாலும் கூட தட்டி கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது. ஆகையால் நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணும்பொழுது இங்கே உள்ள க்ரௌட் இல்லை, வெளியால் டிவியில் பார்க்குறவங்களே அவங்க நியாயமான ஆளுக்கு தான் இந்த பரிசை கொடுத்துருக்காங்கன்னு அவங்க எங்களை நினைக்கணும். தப்பான ஜட்ஜை உட்கார வச்சுருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால தான் நாங்கள் தயாரிப்பாளர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு யாருக்கு கூட என்னென்னா நாளும் அப்படி சரிசமமாக இருக்குது. அதில் நியாயமான ஒரு ஆளுக்கு போகணுன்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த பரிசை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இல்லை மேடம் சொல்லுங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அது கொடுக்குறது. ஆனால் ஒரு நியாயமான ஒருத்தருக்கு போகணும். இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மன திருப்திக்கு தான். ஆகையால் இதை அலசி பார்த்து நாங்கள் தயாரிப்பாளரை கூப்பிட்டு சொன்னால் அவர் முஷரப் கூட சொன்னார், உங்களுக்கு நியாயமாக யார் படுது அவருக்கு கொடுங்க அப்படி எல்லாமே. அதனால் யார் மனசை புண்படுது, எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் பெறணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு இருக்குது. ஆகையால் அதை அலசி பார்த்து திருப்பி யாருக்கு கொடுக்கணுன்றதை மேடம் திருப்பியும் இன்றைக்கும் அந்த பரிசை தட்டிட்டு போகிறாங்க நம்ம பூராயன் டீம். ஸோ பூராயன் டீம் 4வது முறையாக இந்த சீசன் 2ல வந்து பரிசு பெற போகிறாங்க. ஸோ 4வது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பூராயம் டீம் தொடர்ச்சியாக வந்து 4வது வெற்றியை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கிஃப்ட் கொடுக்க போகிறது யாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்னைக்கு பம்பலப்பிட்டி கால்முறை மற்றும் மகர கம்பள பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கிட்டு இருக்க நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் தான் இன்னைக்கு அவங்களுக்கு சூப்பரான அந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே அவங்கள வாழ்த்தி அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு பயங்கரமான சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் வாங்கிக்கோங்க. பூராயம் டீம் சொல்லுங்க, 4வது வெற்றி எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. நான் கதைச்சி பழக்கம் இல்லை, பிடிச்சி மாட்டி விட்டாங்கன்னு நீ தான் கதைக்கணும், நீ கதைக்கிறதே இல்லை நீ தான் கதைக்கணும்னு சொல்லி மாட்டி விட்டாங்க. நன்றி. நான் வசந்த் டிவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்குமே நன்றி. நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வாரமும் நாங்க உங்களை சந்திக்க போறோம். சோ அடுத்த வாரமும் இதே போல இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸோட நாங்க உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனுஷா அண்ட் யசோதரன். அண்ட் வாங்க பழகலாம் சீசன் 2 ராணி ஆட்டம் உச்சி நோக்குறா, கிடைச்சா இடத்த புடிப்பா, அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே. வா மச்சானே மச்சானே, வச்சாலே தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே.